ஜீவா அங்கே போயிடலாம். ஏன்னா பைக் வந்துக்கிட்டே இருக்கும். ஜாக்கி 4 பேர் வந்துருக்காங்க. ஜாக்கி ஜாக்கிக்கு ஒரு வணக்கத்தை போடு. ஜாக்கிக்கு ஒரு வணக்கத்தை போடு. ஜாக்கிக்கு ஒரு வணக்கத்தை போடு. என்னப்பா நந்தா, நான் என்ன படம் பார்த்து வரேன் தெரியுமா? என்ன படம் பார்த்து வரேன் தெரியுமா? ஜாக்கி. அந்த படம் தான் படம் பார்த்துட்டு வரேன். எதுக்கா அப்படி வலையோட வந்திருக்கேன் தெரியுமா? கேரளால பார்த்துருப்பீங்க. கேரளால பார்த்துருப்பீங்க. பஸ்ல ஒரு பொண்ணு ஒருத்தர் இடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோ பார்த்த உடனே அந்த அப்பாவி தன்னோட உயிரை மாய்த்துக்கிட்டாரு. அந்த மாதிரி தவறு இங்கே தமிழ்நாட்டிலே நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் சேஃப்டியோட இந்த வலையோட வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஜாக்கி படம் பார்க்கறதுக்காக வந்தேன். அந்த ஜாக்கி படம் பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம். அந்த கூட்டத்தில் பெண்களும் வந்திருந்தாங்க. நான் ஏதோ தெரியாதனமா அந்த பொண்ணை தொட்டுட்டாங்க. உடனே நீங்க எதனா வீடியோ போட்டு என்ன அசிங்கப்படுத்திடுவீங்க. அதனால தான் நான் சேஃப்டியோட இந்த வலையோட வந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், கூல் சுரேஷ் வந்து ரொம்ப அப்பாவியான ஆளு. ஏதோ ஒரு பொண்ணு திடீர்னு குறுக்கில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்புறம் கூல் சுரேஷ் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக இன்னைக்கு ஜாக்கி படம் பார்க்கறதுக்காக சேஃப்டியா வலையோட வந்திருக்கேன். நிறைய பெண்கள் என் பக்கத்தில் கூட வந்தாங்க. நான் சொல்லிட்டேன்மா, வேணாம்மா, நான் வலையோட வந்திருக்கேன், நீங்க அப்புறம் என்ன கொலையோட ஆக்கிடுவீங்க, அதனால அப்படிலாம் வேணாமா அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு இந்த ஜாக்கி படம் பார்க்கறதுக்காக வந்தேன். ஜாக்கி படம் ரொம்ப அருமையா இருக்கு. மதுரையில் நம்ம கண் முன்ன என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோமோ அது அப்படியே இருக்கு. பப்பமாவன அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஜாக்கி படத்தில் ஹீரோ, வில்லன், டைரக்டர், கதாநாயகி எல்லாருமே பக்காவா நடிச்சிருக்காங்க. முக்கியமாக கேமரா உதயகுமார் அவரு நல்லா பக்காவா சூப்பரா கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. தனுஷ் அந்த படம் நடிச்சால கோழி படம், என்ன படம் அது? ஆடுகளம். அந்த ஆடுகளம் 5 தடவை 10 தடவை பார்த்த மாதிரி இந்த படம் இருக்கு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் நல்லா சும்மா தாரா 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 அப்படின்னு சொல்ற மாதிரி மியூசிக் சூப்பரா இருக்கு.
ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது படம்னு. வித்தியாசமான கான்செப்ட் தான். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை, படத்தோட லேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லவ் ஸ்டோரி வந்தது. ஸோ அந்த டைம் மட்டும் தான். இருந்தாலுமே நடுவில் ஃபைனல் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக முடிச்சிருந்தாங்க. பார்ட் 2 வர மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது எப்படின்றது தெரியாது. படத்துலேருந்து மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பை வந்து வித்தியாசமாக யோசிக்கணும். ஸோ ஒரு லைஃப்க்கு வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து சக்ஸஸும் இருக்கும், எப்போனா வந்து நம்மளுக்கு ஃபெயிலியரும் இருக்கும். ஸோ சக்ஸஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா சக்ஸஸ்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். எல்லாருமே வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. முச்சாச்சு தலைவா, நல்லா தலைவா இது வில்லேஜ் ஆக்சுவலாக ஒரே ஒரு நிமிஷம், படம் பேர் எனக்கு வாயில் நுழையல. ஜாக்கி. ஸோ ஜாக்கி மூவி நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் நல்லா எடுத்திருந்தாங்க. நம்ம எப்படி லைக் நம்ம ஜல்லிக்கட்டு பார்த்துருப்போம், இல்லை ஆடுகளத்தில் வந்து 2 கோழி சண்டை போடுறத பார்த்துருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இருக்கிறனால நான் சொல்கிறேன், நான் 2 ஆடு சண்டை போட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் சாங்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில இடத்துல வந்து தவிர்த்துக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் டைலாக்ஸ் வைஸ் அந்த மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இருந்துச்சு. ஒரு நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் சொல்ல முடியாது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் சொல்ல முடியாது, மீடியமாக நல்லா இருந்துச்சு. அதாவது சம்பவம்னா என்னன்னு நினைச்சீங்க? இதுதான் மதுரை சம்பவம். இங்கெல்லாம் வந்து ஆம்பளை மட்டும் வீரமா இருக்க மாட்டான், ஆடு மாடும் வீரமா இருக்குன்றத கெடாவை கொண்டு வந்து 1820லயே இவங்க வந்து நமக்கு ஜாக்கியை வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த கெடா போட்டியில. ஓகேவா? அதே மாதிரி தல்லாக்குளம், ஒத்த கடை, இப்படி ஊருக்கு எல்லா ஊர்லயுமே மாசா இருந்த விளையாட்டை நம்ம மறந்துட்டோம். அந்த விளையாட்டை மறுபடியும் உயிர்ப்பிச்சு பிரகாபால்னு டைரக்டர் கொண்டு வந்திருக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய தமிழகமே உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுது. ஜல்லிக்கட்டை நாங்க டிவியில பார்த்தோம். இனி அடுத்து வர காலங்களில் கெடா சண்டையும் எங்களுக்கு விட்டு காட்டணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு நான் ஒரு ஆணை இடுறேன். கண்டிப்பா வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம். அது அவ்வளவு அழகா வந்து வளர்ந்த இடத்தை மறக்காம அது படுற பாடு பாசத்துக்கும் நேசத்துக்கும் போராட்டமான ஒரு படத்தை என்னதான் நமக்கு காதலி இதையும் பார்த்தா கூட நம்ம ஆடு மாடு நம்ம மேல வைக்கிற பாசத்தையும் எடுத்து காட்டியிருக்காங்க பாரு. அப்படி வந்து படத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தெக்கத்து பொண்ணு மியூசிக்லாம் வேற லெவலு, பஞ்சு டைலாக். டேய் உங்கள்ட்ட எல்லாம் கத்தியில பேசக்கூடாதுடா, காலத்துல பாத்துக்கலாம். ஆமா, ஒரு வீரனா இருந்தா காலத்துல தான் பார்க்கணும் அப்படின்றாரு ஹீரோ. அவரு வில்லனு. டேய் தர்மம் செய்யறதா இருந்தாலும் சரி, தலையை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதிரி வீட்டுல முன்னாடி செய்யணும், அப்பதான்டா நமக்கு பெருமைன்னு வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்களா யாருங்கடா எனக்கே தெரியல, ஆனா சூப்பரா நடிச்சிருக்கீங்கடா. சுகந்தி அக்கா சொல்றேன், மதுரை புல்லும் படம் பாரு தெரிக்க விட போறாங்க என்னையில இருந்து. படம் சூப்பர்டா. ஜாக்கி படம் தான் கேட்குறீங்க, நல்லா இருக்கு படம். நம்ம ஜாக்கி என்ன எதிர்பார்த்தோமோ அது கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் இருக்குது. ரொம்ப நல்லா தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன்னா வந்து அந்த காலத்தில் நம்ம வந்து தேவர் ஃபிலிம்ஸு, ராமநாதன் படம்லாம் பார்த்துருப்போம். இந்த எல்லாம் ஒவ்வொரு கோடி சண்டை மோதல் சண்டைலாம் காட்டியிருப்பாங்க. இதுலேயும் கிட்டத்தட்ட அப்படி தாங்க. நம்ம ஆடுகளை எது மாதிரி பார்த்தோமோ இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னா வந்து அதில் கோழி சண்டை, சேவலை சண்டை, இதில் வந்து கிடாவோட மெடல் வந்து வருஷம் ஜெயிப்பாங்க. அந்த கிடாவோட மெடல் வந்து யார்கிட்ட போதும் அதுதான் கதாநாயகன்கிட்ட போயிடுது. அதை வந்து மறுபடியும் வந்து அந்த மெடலை வந்து பறிக்கணும்னு நினைக்கிறாரு வில்லன். இதான் இந்த படத்தோட கதைன்னு சொன்னான். இதை வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. என்ன ஒன்று, அந்த ஊர் தலைவர் என்ன சொல்லுவார்னா, வன்முறையை வந்து கையில் எடுக்காதீங்க, போட்டி மோதுங்க, கிடா சண்டை வைங்க, ஆனால் வன்முறையை கையில் எடுக்காதீங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஆனால் வில்லன் வந்து அதே மாரி வன்முறையை வந்து இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து வன்முறை தான் இருக்கும் படத்தில். ஓகேங்களா? அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த மோதிர சீன்ஸ் மட்டும் நல்லா இருக்குது. அந்த கிடா மோதுவாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது படம். ஒரு தடவை பார்க்கலாங்க படம். ஒரு தடவை வாட்ச் பண்ண முடியாத அளவுக்கு போகிறான்னு திரைப்படம் இல்லை, ஒன் டைம் பார்க்கலாம். ஆடுகளை மாதிரி ஒரு கோயில் சண்டை அதே தான், சேம் அதே தான். நம்ம வந்து இது சட்டனாக பார்க்கும்போது நம்ம ஆடுகளம் திரைப்படத்து மாதிரியே உள்ளே வந்துட்டோமோ சொல்லி ஃபீலிங் இருக்கும். ஏன்னா கதாநாயகனா அதே மாதிரி வந்து லுங்கிலாம் தூக்கி கட்டிட்டு வராது.